ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. நான் அஸ்வின் சார் டைரக்ஷனில் நம்ம சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக்கில் நம்ம பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், கமல்ஹாசன், திஷா பட்டன், பிரம்மானந்தம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் கல்கி 2898 AD. இந்த படத்தோட தமிழ் டபிளேஷன் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கதையில 200 வருஷத்துக்கு மேல உயிர் வாழ்ந்துட்டு இருக்க யஷ்கின் அப்படிங்கிற ஒருத்தன் சி அப்படின்ற ஒரு பஞ்ச நகரத்துல இருந்து மேல காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய நகரத்தையே ஆண்டுட்டு இருக்க நம்ம யஷ்கின் ப்ராஜெக்ட் கே அப்படின்ற ஒரு விஷயத்தை செயல்படுத்திட்டு இருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் கேக்காண்டி நிறைய பிரெக்னென்ட் லேடிஸை வச்சு ஒரு சீரமை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் ஒவ்வொரு சீரமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப லாஸ்டிங்காக இல்லாதனால ஒரு 150 டேஸ்க்கு மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடியை வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் இவங்க கிட்ட மாட்டுறாங்க. அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ப்ரெக்னெண்டாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் அங்கேருந்து தீபிகா படுகோன் தப்பிச்சு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் யஷ்கின் கிட்ட இருந்து அமிதாப் பச்சன் எதுக்காக தீபிகா படுகோனை காப்பாற்றணும், ஆனால் பிரபாஸ் தீபிகா படுகோனை யஷ்கின் கிட்டே ஒப்படைக்க அந்த ஒரு பொறுப்பில் இருப்பாப்ல. அதுவும் ஒரு ரீசனுக்காக. உண்மையிலே யஷ்கின் அந்த ப்ராஜெக்ட் கே அப்படின்ற விஷயத்த எதுக்காக பண்ணிட்டு இருக்காரு, அமிதாப் பச்சன் எதுக்காக அந்த தீபிகா படுகோனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, உண்மையிலேயே அமிதாப் பச்சன் யாரு, பிரபாஸும் ஒரு கட்டத்துல அமிதாப் பச்சனோட சைட்ல நிக்கிறாரா இல்லையா, பிரபாஸும் இந்த யுகத்துல உண்மையிலேயே யாரு, பிரச்சனைக்கும் காரணமான தீபிகா படுகோனுடைய குழந்தை, அந்த குழந்தை உண்மையிலேயே யாரு, எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிகிறப்பயே செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு சின்ன ஹைப் ஏற்றி கொடுக்கல, பயங்கரமா ஹைப் ஏற்றி விட்டாங்க. வேற லெவல் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனா இந்த படம் ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு படம். இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்ஸுமே இருக்குது, ஸோ நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் மகாபாரதம் அப்படின்ற ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை இந்த படத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே சீக்குவலாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துனா ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் ப்ரீ-12 சீக்வன்ஸ்லாம் வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா செம கூஸ் பம்ஸோட தான் ஸ்டார்ட் ஆகும். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் கதைக்குள்ளேயே போவாங்க. அந்த கதைக்குள்ளே போகிற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யம் எடுத்திருக்காங்க. அது விஷுவலா பார்க்குறப்ப இன்னும் செம்மையா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த மகாபாரத்துக்கான அந்த ஒரு கனெக்ஷன்லாம் இந்த படத்தில் வச்சது, ஸோ அதை பற்றின ஒரு ஸ்டோரியாகவே இந்த படத்தை மாற்றினது, ஸோ ஓவராலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரபாஸ்க்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பைரவா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இருப்பார். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவர் உண்மையிலே யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள். வாவ், வாட்டே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப கூஸ் பம்ஸாக இருக்குங்க. அண்ட் அதை தாண்டி வந்து அமிதாப் பச்சனோட கேரக்டர் எடுத்துக்கிட்டா அஸ்வத்தாமா கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டருமே பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பர். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சொதப்பாமல் ரொம்ப சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காரு. 8 அடி உயரமாக அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, அந்த கெட்டப்பே பார்க்குறப்ப அப்படியே நமக்கே ஒரு மாதிரி செம கூஸ் பம்ஸாக இருக்கும். ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையுமே பயங்கரமாக நடிச்சிருக்காரு. நீங்கள் தீபிகா படுகோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீபிகா படுகோனோட ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம கமல்ஹாசன் சார் தான். படத்தில் மொத்தமாக ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட தான் வந்திருப்பாங்க. 2 சீக்வன்ஸ், அதாவது 2 சீன்ஸில் தான் வந்திருப்பாரு. அந்த 2 சீனுமே தரமாக பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அவரோட ரோல் பயங்கரமாக இருக்கும் போல். ஏன்னா அந்த ஃபைனல் கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகிற அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசியாக இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் செகண்ட் ஹாஃப்க்கு செம்மையாக ஹைப் ஏற்றிருக்காங்க. படத்தோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வரும் பிரபாஸ்க்கு. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வர அந்த சாங்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் நம்ம ஹீரோவான பிரபாஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும், அதுதான் புஜ்ஜி. அந்த புஜ்ஜிக்கு வாய்ஸ் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயுமே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இந்த படத்தோட கதை வந்து 2898 ஆண்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதையை தான் காமிக்கிறாங்க. நீங்கள் ஃபியூரியஸா, டியூன் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு வேர்ல்டு காமிச்சிருப்பாங்க. அந்த வேர்ல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க கன்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்க எடுத்திருக்க அந்த வார் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலி டெக்னாலஜிக்கு பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும், தவிர்த்து எதுவுமே அவங்க கிரிஞ்சா பண்ணல. சூப்பராக தான் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டா ஸ்லோ பேஸ் ஸ்க்ரீன் பிளே தான். அது சில இடத்துல உங்களுக்கு லைட்டாக போர் அடிக்கவும் செய்யும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும்தான். செகண்ட் ஹாஃப் செம இன்ட்ரெஸ்டிங் ஈஸியாக போகும். இந்த படத்தில் ஒன்று இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஜிக் எல்லை மீறல்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாசான சீக்வன்ஸ்க்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ அது அக்செப்டபிள் மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி லைக் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த கதை, ஸோ எல்லாமே வந்து டோட்டலாகவே மறைச்சி விட்ருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் இந்த மகாபாரத்தை வந்து இந்த படத்தை எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த படம் டம்மி படமாக இருக்கும். மகாபாரத்தை உள்ளே வச்சதுனால தான் இந்த படம் எக்ஸ்ட்ராடினரி லெவலில் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏற்கனவே நம்ம நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ படத்தோட ஸ்டோரி எப்படி ட்ராவல் ஆகும், ஸோ யார் யார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைனல் கிளைமேக்ஸில் கமல்ஹாசன் சார் அப்படியே சும்மா வேற லெவலுங்க. அது
அது வார்த்தையால் நம்ம சொல்லவே முடியாது. அந்த லெவலுக்கு பக்காவாக மாஸ் காட்டியிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், மகாபாரத்தை பேஸ் பண்ணிலாம் இந்த படத்தை எடுத்துருக்காங்கல்ல, ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி போய் உட்காந்து பார்க்கலாமா, அவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு பதில் என்னென்னா, மகாபாரதத்தோட ஸ்டோரி கான்செப்ட் அது எல்லாமே இங்கே கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நார்மலாக பெரியவங்களாம் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி இருக்க ஆடியன்ஸாக இருந்தாங்கன்னா ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா இது அவங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னடா நடக்குது இங்கே, என்னடா வண்டியெல்லாம் மேலே பறக்குது அப்படின்ற லெவலுக்குலாம் அவங்க யோசிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் டெக்னாலஜி இந்த லெவலுக்கு உயர்ந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து லாஜிக்காக வந்து பெரியவங்களுக்கு அது அந்த கரெக்டாக அது எப்படி சொல்கிறது செட் ஆகாது நான் சொல்ல வரேன். ஆனால் அதை தாண்டி மகாபாரத விஷயங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 4 கொடுக்கலாம். நான் தமிழ் டப்பிங் 2Dயில் தான் பார்த்தேன்.